ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல அந்த சைக்கோ பையன் தன்னோட பொண்டாட்டி தனக்கு மருந்து போட்டு விட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் எப்படி டெட்டால் அவளை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் வேற வழியே இல்லாம குடிக்க போறா. அப்ப கீழே கத்துற சவுண்டு கேக்குது. உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பியை தான் அண்ணங்காரன் கம்பால பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இவன் தான் போய் தடுக்கிறான். என்ன பிரச்சனை, எதுக்காக இப்ப அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவன் கூடயே வச்சிட்டு இருக்கான் இல்லையா. அப்படி இருக்கும்போது இவனை அடிக்கும் போது அவன் எப்படி பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, நம்ம தங்கச்சி அவன் ப்ரப்போஸ் பண்றான்டா, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி வந்து அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போனா அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே பண்ணியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டா அவனுமே சொல்றான், இந்த மாதிரி உங்க தங்கச்சி என்ன காதலிச்சா, நானும் காதலிச்சேன், அவ தான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண சொன்னா, அதனாலதான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. கேட்டுச்சுல, நம்ம தங்கச்சி தான் தப்பு பண்ணியிருக்கா, நீ அவனை மட்டும் அடிக்கிற அப்படின்னு சொன்னா அவன் பொய் சொல்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க, அடிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. அப்ப கரெக்டா தம்பிக்காரன் தான் வந்து தடுக்கிறான். என்னன்னா பண்றீங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. நீ சொன்னா நான் எதுக்குடா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணனும் ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ பெரியவர் வந்து அவன் சொன்னா கேட்டுதான் ஆகணும், ஏன்னா இன்னையில இருந்து அவன் தான் இந்த ஊரோட ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு மொத்த பேருக்கும் ஷாக்கு. என்னப்பா சொல்றீங்க, உண்மையதான் சொல்றீங்களா, அது எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் யாருக்கிட்டையும் கேட்காம அப்படின்னு சொன்னா, நான் தானே இதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தேன். ஸோ பொறுப்பு யாருக்கிட்ட போகணும் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் இந்த ஊரோட ராஜா. அவன் ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே கேட்டு நடக்கிறது தான் உங்க எல்லாருடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ மொத்த குடும்பமே இதை எதிர்பார்க்கல, ஷாக்கிங்காக தான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொண்டாட்டிக்காரி மட்டும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, என் புருஷனை ஒரு வழியா ராஜாவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் நைட் ஆனதுமே மகனை ராஜாவா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. இது வரைக்கும் அவர் உட்கார்ந்த சீட்ல இப்ப பையனை உட்கார சொல்றாரு. அவனுமே போயிட்டு ராஜா மாதிரி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அண்ணனும் தான் மிஸ்ஸிங்கு. அண்ணன் என்னடானா கடுப்புல தம்பிக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். பொண்டாட்டி வந்து கூப்பிடுறா, வாங்குங்க எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க அங்க இல்லைன்னா சரியா வராது, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாது, இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்படிச்சு விட்டுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் போகல, அவனும் ரூம்ல தான் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயினி அவனோட கையில அடிபட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான டேப்லெட்டை போட்டாகணும் காயம் சரியாகிறதுக்காக. அதை எடுத்துட்டு போய் கொடுக்க போனா அவனும் கேட்கிறான், என்ன நீ போகல, மொத்த குடும்பமும் அங்க இருக்காங்க, உன்னோட காதலனை ராஜாவாக்கிட்டாங்க, உன்னோட காதலனை ராஜாவாக்கிட்டாங்க, இந்நேரம் இந்த சந்தோஷத்தை நீ கொண்டாடி இருக்கணும்ல, இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்க, போ, நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டு எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இப்போ என்னோட புருஷனோட கையில காயமாயிருக்கு, அதை எப்படி சரி பண்ணுங்கிறது தான் ஒரு பொண்டாட்டியா என்னோட கடமை, அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அவனும் வேணான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறான். ஆனாலும் இவ இன்னொரு டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான், அதையுமே அவன் தட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் மூணாவது எடுத்துட்டு வந்து கொடுக்குறா, அதையுமே தட்டி விட்டுட்டே இருக்கான். ஒரு தடவை சொன்னா புரியாது, அடி எனக்கு டேப்லெட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனாலும் இவ கேட்காம இல்ல நீங்க இதை போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா அடுத்த டேப்லெட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுல கடுப்பாய் இவன் என்ன பண்றான்னா பொண்டாட்டியோட கையையும் காலையும் கட்டி போட்டுறான். சொன்னா கேட்க மாட்டல்ல, இப்படியே இரு, நான் வர்ற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவளோ பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன், ஆனா மாத்திரையை போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். உன்னை இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில டேப்பை வேற ஒட்டி விட்டுட்டு அவன் அந்த ரூமை விட்டு அப்படியே போலான்னு போறான். அப்போ சடனா அவனோட கண்ணெல்லாம் அப்படியே மறைக்க ஆரம்பிக்குது, அவனுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவனோட கையில வந்து அடிபட்டுச்சு இல்லையா, அதனால ரத்தம் நிறைய ப்ளீடிங் ஆயிருக்கும். ஸோ அதுக்கான டேப்லெட்டையுமே அவன் எடுத்துக்கல. அப்படிங்கும் போது இப்போ மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துடுறான் மயக்கம் போட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ஷாக் ஆயிடுறா. அவளால கத்தி கூப்பிட கூட முடியல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கூட முடியல. ஏன்னா கையும் காலையும் கட்டி போட்டது பத்தாதுன்னு வாயில வேற டேப்பை ஒட்டி வச்சிருக்கான். ஸோ அதனால வெளியில இருக்கிறவங்க யாரையாவது உதவி பண்ணுங்கன்னு கூப்பிட கூட முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் தம்பிக்காரனை ஒரு வழியா ராஜாவை ஆக்கிட்டாரு அப்பா. இதுக்கப்புறம் இவன் தான் இந்த ஊரோட ராஜா, இவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்கணும், இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம்ங்கிற மாதிரி இவர் பையனை ராஜாவாக்கிட்டாரு. அதே சமயம் அந்த வீட்லயே இதை பார்த்துட்டு கடுப்பாகிற ஒரே ஆளு அப்படின்னா அது நம்ம ஹீரோவோட அம்மா தான். ஏன்னா தான் பையனை ராஜாவாக்கி இருக்கணும், அதை விட்டுட்டு அவர் பையனே ராஜாவாக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட தம்பிக்காரனோட பொண்டாட்டி அங்க வந்து, நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து பல வருஷம் ஆச்சு, உங்க புருஷனையும் உங்களால ராஜாவாக்க முடியல, உங்க பிள்ளையும் ஆக்க முடியல, ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்து 2-3 நாள் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள நான் என் புருஷனை ராஜாவாக்கி உட்கார வச்சுட்டேன் பாத்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு என்னடி இப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க,
நீங்க எனக்கு உதவியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நான் செய்யறேன். இப்ப குறிப்பா சொல்ல போனா அந்த கிளவி வச்சிருக்கு இல்லையா கஜானாவோட சாவியும் இந்த வீட்டோட சாவியும், அந்த பொறுப்பை உங்களுக்கு வாங்கி தர, அதுக்கு நீங்க எனக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது எப்படி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னால பண்ண முடியும், ஒரு நிமிஷத்துல அதை நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்தம்மா கஜானாவோட சாவி தனக்கு கிடைச்சிச்சுன்னா பணமழையா கொட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் இன்னுமே கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கா. அந்த பக்கம் புருஷங்கார வர கீழே விழுந்து கிடக்குறான். அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. கட்டில விட்டு எப்படியோ ஒரு வழியா கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அங்க தண்ணி கிளாஸ் இருக்கு, அந்த டேபிளை இடிச்சு இடிச்சு ஒரு வழியா அந்த கிளாஸையுமே கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறா. அப்புறம் அதுல இருக்கிற கிளாஸ் பீஸை எடுத்து தன்னோட கையில கட்டியிருக்க கயிறை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இதுல அவளோட கையில கூட காயம் ஆயிடுது. ஆனாலும் அது எதையுமே பெருசுப்படுத்தாம புருஷனோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையுமே ஆபத்துட்டு அதுக்கப்புறம் புருஷங்காரனை போய் பாக்குறான். அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். உடனே அங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு பாக்குறான். ஆனா யாருக்குமே அந்த சவுண்டு கேட்கல போல. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம தூக்க முடியாம வர போராடிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட் டைமுக்கு இவ கூப்பிடுற சவுண்டு கேட்டு தம்பிகாரன் தான் வரான். அவன் பார்த்துட்டு என்னாச்சு அண்ணின்னு கேட்கறான். தெரியல, அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, உதவி பண்ணுங்க கொழுந்தினாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் வரமாட்டேங்கிறான். இவரோட செய்தி தான் எனக்கு தெரியுமே, இவர் ஏதாவது டிராமா போடுவாரு, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னும் தேவையில்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூக்க முயற்சி பண்றான். முடியல அப்படிங்கவுமே தம்பிக்காரன் தான் தூக்கி அவனை கட்டில் மேல போட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவ டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறா. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவன் கையில அடிபட்ட உடனே ப்ளீடிங் ஆச்சு இல்லையா, அப்ப அவன் டேப்லெட்டை போட்டிருக்கணும், ஆனா இவன் டேப்லெட் போடாதனால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது, மருந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவரும் இந்த மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நைட்டு ஃபுல்லா இவனுக்கு ஈரோ துணியை வச்சு தொடச்சி கவனமா பாத்துக்கோ, அப்பதான் ஃபீவர் குறையும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவளும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மருந்தையுமே எழுதி வாங்கிக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த மருமக பாட்டியை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பாட்டிக்கு பான்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அந்த பாட்டியும் போட்டுவிட்டு என்ன விஷயம், ஏதாவது உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கேட்டு விடுது. அதுக்கு இவ்வளோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவளும் ஒரு விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி பெரியவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு, அவரோட பதவி என் புருஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கும் வயசாகுது தானே, அப்ப நீங்களும் உங்க பதவிய விட்டு கொடுத்து தானே ஆகணும். அதாவது இந்த வீட்டோட பொறுப்பு அப்புறம் கஜானாவோட சாவி இதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது நீங்க கொடுத்து தானே ஆகணும், அது யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுடுறா. நீ இப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டியும் முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா பாட்டி, உங்களுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, அதனாலதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சின்ன பாட்டியோ அதெல்லாம் என் அக்கா பாத்துப்பாங்க, இப்ப அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் உங்க நல்லதுக்காக தான் பாட்டி சொன்னேன், என் புருஷன் ராஜாவாயிட்டாரு அப்படிங்கும் போது வீட்டோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறது தானே லாஜிக்கு, அப்ப அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே கேட்டுடுறா. அந்த அம்மாவோ முழிச்சிட்டு ஓ நீ இந்த மாதிரி யோசிக்கிறியா, அப்படியே நான் என் பொறுப்பை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா உனக்கே நான் விட்டு கொடுக்கணும், இந்த வீட்டுல ஒரு மருமக இருக்கா இல்லையா, அவ உன்னை விட பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ, அவளுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் தன்னோட 2வது மருமகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மருமக உயிரோட இல்லை போல, அந்த பெரியவரோட பொண்டாட்டி. ஸோ இப்போ இவங்க இருக்கிறதுனால இவங்க கிட்ட தான் கொடுத்தாகணும், விருப்பம் இல்லை, இருந்தாலும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தான் கொடுக்குது. இந்த சாவியை பிளான் பண்ணி தானடி 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து வாங்குறீங்க, இது எப்படி என் பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் என்னோட கையிலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் கொடுக்குது. வேண்டா வரப்பா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுது, இங்க பாரு பொறுப்பு உன் கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஓவரா ஆடக்கூடாது, இப்போவும் இந்த வீட்டுக்கு நான் தான் பெரிய மனுஷி, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்தம்மாவும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கி வச்சுக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த கஜானா இருக்கிற இடத்துக்கு போறாளுங்க. நிறைய பணம் கொட்டி கிடக்குது, அவ்வளோ மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா சந்தோஷப்பட்டு மருமகளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த கஜானாவோட சாவியை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ளே நீ இதை செஞ்சிட்டியே, நீ பயங்கர புத்திசாலிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. பவர் வந்துருச்சுன்னு ஓவரா ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க கேட்டு நடக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற சாவியை புடுங்கறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மருமகளே, நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவும் அவளுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி நிக்கிது. வில்லியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து
இன்னும் என்னெல்லாம் இந்த குடும்பத்தை பாடாப்படுத்தி வைக்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.